உங்க குழந்தையோட தாட வளர்ச்சி கூடவா இருக்கா இல்ல குறைச்சிருக்கா அப்படின்றத பத்தி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? This is Dr. Sriharini, final year postgraduate from the Department of Orthodontics and Dental-Facial Orthopedics, Chettinad Dental College. உங்க குழந்தையோட அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமா தாட வளர்ச்சியை பத்தி. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா 8ல இருந்து 10 வயசுல நான் சொல்ல போற அசஸ்மெண்ட் நீங்க பண்ணி முன்னாடியே செக் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்க குழந்தைக்கு ட்ரீட் பண்ணும்போது சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா உள்ள வந்துடும். தாட வளர்ச்சி இதை பத்தி நான் பேசியே ஆகணும். கீழ்த்தாட வளர்ச்சியோ இல்ல மேல் தாட வளர்ச்சியோ எதுவா இருந்தாலும் நார்மலா ஒரு ஃபேஸ் அழகா இருக்கணும் அப்படின்னா மேல் தாடையும் கீழ்த்தாடையும் சம அளவுல கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல கரெக்டான பொசிஷன்ல இருக்கணும். அது கூடவே அப்பதான் பல்லும் கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல முளைக்கும். அப்பதான் அது முகத்துக்குரிய அழகு தரும். இதே இப்போ ஒரு 8ல இருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைக்கு நார்மலா நடக்க வேண்டிய கீழ்த்தாட வளர்ச்சி நடக்கல, குறைபாடா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பார்க்கும்போது மேல் பல்லு ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸோ பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட ஒரு 15 வயசுல பையனுக்கு ரொம்ப மேல் பல்லு ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அசஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் மேல் தாடையில எந்த பிரச்சனையும் இல்ல, கீழ்த்தாடை ரொம்ப பின்னாடி இருக்கிறதுனால மேல் தாடை ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்குது. இதே மாதிரி பிரச்சனை கீழ்த்தாடை ரொம்ப அதிகமா வளர்றதுலயும் இருக்கு. அது யூஸ்வலா ஜெனட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு ஜெனட்டிக்ஸ் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இதுக்கு நம்ம சின்ன வயசுலயே நம்ம ட்ரீட் பண்ணல, ஏர்லியரா ஒரு 8ல இருந்து 10 வயசுக்குள்ள நம்ம ஒரு சின்ன அசஸ்மெண்ட் நம்ம பண்ணிக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளால ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரி பண்ணி தான் அந்த தாட வளர்ச்சியை சரி பண்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். இதே இப்போ சின்ன வயசுலயே நம்ம தாட குறைபாடு கீழ்த்தாட குறைபாடு உள்ளே ஒரு குழந்தைய நம்ம கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா வாய்க்குள்ளேயே போட்டு யூஸ் பண்ற அப்ளையன்சஸ் மாதிரி நிறைய இருக்கு. அது நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னா கீழ்த்தாடைய முன்னாடியே ட்ரெயின் பண்ற மாதிரி அப்ளையன்சஸ் நம்ம கொடுக்கறதுனால நார்மலா குறைபாடா இருக்கிற தாடை அதோட குழந்தை ஒரு 12ல இருந்து 15 வயசுக்குள்ள வரும்போது அதோட முழு வளர்ச்சியை பூர்த்தி அடைகிற மாதிரி நம்ம அப்ளையன்ஸ் நம்ம கொடுத்து மேனிபுலேட் பண்ண முடியும். சோ தட் ஃபாலோட் பை விச் நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட்டும் போட்டு பல்லோட வரிசையும் சரி தாடையோட வளர்ச்சியும் சரி நம்மளால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். இதே கீழ்த்தாட ஒரு குழந்தைக்கு ரொம்ப எக்ஸசிவா வளர்ச்சியா இருக்கு, எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் பல்லமைப்பே மேல் பல்லு 2 mm முன்னாடி இருக்கணும் கீழ்பல்ல விட. ஆனா இப்ப இந்த மாதிரி மாற்றி இருக்கிற கருத்துல என்ன ஆகும்னா கீழ்த்தாடையோட பற்களோ கீழ்த்தாடையோ ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் தி அப்பர் டூத். சோ அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு கீழ்த்தாடை ரொம்ப நீளமாவும் முன்னாடியும் ரொம்ப தெரியும், அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். கீழ்த்தாட வளர்ச்சி குறைவா இருக்கிறத விடவே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கீழ்த்தாட வளர்ச்சி எக்ஸஸா இருக்கிறதுக்கு கொடுத்தாகணும். இதை நம்ம சின்ன வயசுல நம்ம கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வெளியில தலையில இருந்து நம்ம சப்போர்ட் எடுத்து சில அப்ளையன்ஸ் மாதிரி கொடுத்து கீழ்த்தாடையோட வளர்ச்சியை நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். இதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கிளிப் ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கீழ்த்தாடையோட பிரச்சனைகளை பத்தி இப்ப பாத்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மேல் தாடையோட பிரச்சனை. மேல் தாடை இதே மாதிரி ஒரு குழந்தைக்கு டெபிசிட்டா இருக்கு, அதாவது வளர்ச்சி குறைபாடோட இருக்கு அப்படின்னாலுமே நமக்கு எப்படி தெரியும்னா மேல் பல்லு பின்னாடி இருக்கும் கீழ் பல்லு முன்னாடி இருக்கும். ஆனா இந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப மேல் தாடை ரொம்ப உள்ளடங்கின மாதிரி இருக்கும். சிரிக்கும் போது குழந்தைங்களோட பல்லு மேல் பல்லு ரொம்ப தெரியாது. சோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னா வளர்ச்சி இருக்கிற சமயத்துல தலையில இருந்து சப்போர்ட் எடுத்து மேல் தாடையோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மேல் தாடையை ஃப்ரண்ட்ல கொண்டு வரதுக்கு ஆனா அப்ளையன்ஸ் கொடுப்போம். அது ஃப்ரண்ட்ல அட்டாச்மெண்ட்ஸோட தலையோட சப்போர்ட்டோட வரும். ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா கீழ்த்தாடை நம்ம ஸ்கல்லே இருக்கிறதுலே ஒரு மூவபிள் ஜாயிண்ட் நம்ம கீழ்த்தாடை மட்டும்தான். அதனால நம்ம வாயுலே போட்டு அப்ளையன்ஸ் கொடுத்து நம்மளால அதை வளர்ச்சி கொண்டாட முடியும். ஆனா கீழ்த்தாடையோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல மேல் தாடையோட வளர்ச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல ப்ரொமோட் பண்றதுக்கோ ரெண்டுத்துக்குமே நம்ம தலையோட மொத்த சப்போர்ட்டும் தேவை. அப்பதான் நம்மளால தேவைப்படுற ஃபோர்ஸ் லெவலை நம்மளால கொடுக்க முடியும். இதே மேல் தாடை வளர்ச்சி ரொம்ப எக்ஸசிவா இருக்கு ஒரு குழந்தைக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கும் இதே நான் சொன்ன மாதிரி மேல் தாடையில இருந்து சப்போர்ட் எடுத்து ஃபுல்லா நம்ம தலையில இருந்து சப்போர்ட் எடுத்து மேல் தாடைக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்து மேல் தாடையோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான அப்ளையன்சஸ் கொடுத்து ஃபாலோட் பை விச் நம்ம செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கிளிப் ட்ரீட்மெண்ட் போடணும். இதை நீங்க 8ல இருந்து 10 வயசு இல்ல 8ல இருந்து அட்லீஸ்ட் 12 வயசுக்குள்ள நீங்க அசஸ் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளிப்பு போடுற சமயத்துல எய்தர் சில பல்ல எடுத்துட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லையா கிளிப்பும் நீங்க போடல, கூப்பிட்டு வரதே ஒரு 20-22 வயசுக்கு மேலதான் பேஷண்ட்டை கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற சமயத்துல நமக்கு சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம போறதுக்கு நம்ம தள்ளப்படுவோம். சோ இந்த சர்ஜரின்ற ஆப்ஷன் வேற வழியே இல்ல, ரொம்ப சிவியர் கேசஸ்ல கண்டிப்பா சர்ஜரி தேவை. ஆனா
நம்ம growth modification அப்படின்ற இந்த ப்ரொசீஜரை சின்ன வயசுலயே நம்ம பண்றதுனால நம்மளால இந்த ஃபியூச்சர்ல சர்ஜரின்ற ஆப்ஷனுக்கு போகாமலே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.